ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா. ராமாயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை தத்துவம். ஒரு சமயம் தசரதர் காட்டுல வேட்டையாடின்னு இருக்கார். அப்ப தூரத்துல ஒரு யானை தண்ணி குடிக்கிற மாதிரி அவருக்கு சத்தம் கேட்கறது. அவரும் அந்த திசை பார்த்து அவரோட அம்ப விடுறார். ஆனா அங்க ஒரு வாலிபன் குளத்திலேருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கா. அவன் மேல அந்த அம்பு போய் பட்டு அவன் கூச்சலிட்டுண்டே கீழே விழுந்துடுறான். தசரதர் நினைக்கிறார், என்னடா ஒரு மனுஷனோட குரல் கேட்கறதே அப்படின்னு அங்க போய் பார்க்கறார். பார்த்தா அந்த வாலிபனுக்கு நிறைய அடிபட்டிருக்கு. நீ யாருன்னு கேட்கிறார். அந்த வாலிபன் சொல்றான், எங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் கண்ணு தெரியாது, அவ பயங்கரமான தாகத்துல இருக்கா, அவ கிட்ட போய் இந்த ஜலத்தை மட்டும் கொடுத்துடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உயிரை விட்டுடுறான். அப்ப தசரதர் அந்த வாலிபனோட உடலையும் எடுத்துட்டு தண்ணியும் எடுத்துட்டு அவ ஆத்துக்கு போறா. அவ ஆத்துக்கு போய் அவ அம்மா அப்பாவுக்கு ஜலத்தை கொடுத்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றா. இதை கேட்ட அவ அப்பா அம்மா 2 பேருக்கும் பயங்கரமா கோபம் வருது. இந்த கோபத்திலே தசரதருக்கு சாபம் கொடுத்துடுறா. நாங்க எப்படி இந்த புத்திர சோகத்துல கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி நீயும் புத்திர சோகத்துல கஷ்டப்படுவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு 2 பேரும் இறந்துடுறா. இந்த சம்பவம் தசரதருக்கு ராமர் சீதா லக்ஷ்மணர் வனவாசம் போறப்ப ஞாபகம் வந்தது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம என்ன பண்றோமோ அதோட பலன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். விதை விதைப்பவன் விதை அறுப்பான். நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும். அதனால எல்லாருக்கும் நல்லதே பண்ணுங்கிற வாழ்க்கை தத்துவத்தை இதுல இருந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா.